ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி நம்ம கார்டன் பார்க்கலாம் வாங்க. நம்ம கார்டன் பார்க்க எல்லோரும் ரெடியா? சரி வாங்க. இன்றைக்கி நம்ம கார்டனில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம பயிர் செடி கூடவே நம்மளுக்கு வந்து தானாகவே முளைச்ச பூண்டு செடி, அந்த பூண்டு செடியை பற்றி தான் பார்க்க போகிறோம். அந்த பூண்டு செடி இப்போ இல்லைங்க, எனக்கு 2-3 தடவை வந்து முளைச்சி வந்திருக்குது. ஆனால் ஓரளவு பெருசாக வரும், ஆசையோடு நம்ம பார்த்துட்ருப்போம். ஆனால் அது வாடி போயிடும். இப்போவும் அதுபோல் தானாகவே முளைச்சி நிற்கிது பாருங்கள். அதில் வெள்ளையாக கீழே தெரியுது பாருங்கள், அது தான் பூண்டு. அந்த செடி நல்லா முளைச்சி வந்திருக்குது. சரி பார்க்கலாம் எப்படி வருதுன்னு. இன்னும் ஏற்கனவே வந்த செடிங்களும் வந்து தனியாக எடுத்து வைப்பேன், எடுத்து வச்சாலும் வர்றதில்ல. இல்லை செடியோடவே அது முளைச்சதுலேயே அப்படியே வரட்டும்னு பார்த்தாலும் அது வர்றது கிடையாது. ஓரளவு வந்துட்டு காஞ்சிடுது நம்மளுக்கு. அப்புறம் மற்ற ரோஸ் செடியெல்லாம் நல்லா நிற்கிது. பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸில் ஒரு மொட்டு தான் இருக்குது. அப்புறம் வந்து இது வந்து கல்கத்தா ரோஸ் வந்து இப்போ பூக்க போகுது. அப்படியே பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸு அதுவுமே பூக்க போகுது. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு. இது வந்து சார்ஜ் மகால் ரெட்டுங்க. அப்புறம் வந்து பாவக்காய் செடியில் நல்லா அழகாக பெருசாக வந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னொரு பாவக்காய் இங்கே கிடக்குறாங்க பாருங்கள். இப்படியே பாவக்காய் பிஞ்சு போட்டுக்கிட்டு இருக்கிறாங்க. நல்லா அழகாக வந்துட்டுருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா செம்பருத்தி வந்து சொல்லவே வேணாம், டெய்லியும் நம்மளுக்கு பூக்க ஆரம்பிச்சிட்டாங்க. 2 ஒன்றுன்னு தினமும் பூதான். கிளைகளும் நிறையா இருக்குது. இன்னும் நிறையா மொட்டு வைக்க வேண்டியது இருக்குது. கிளைகளில் மொட்டு இல்லாமலும் இருக்குது. அப்புறம் வந்து இன்றைக்கி இன்னொரு செடியும் காமிக்க போகிறேன். என்னென்னா இந்த பவள மல்லி விதை போட்டு முளைக்க வச்சுதுங்க. இது பார்த்திங்கன்னா 1/2 லிட்ரு கூல்ட்ரிங்க்ஸ் கேனை கட் பண்ணி அதில் தாங்க வச்சுருக்கேன். பார்த்திங்கன்னா எவ்வளோ தளதளன்னு எவ்வளோ அழகாக வளர்ந்து வந்துட்டுருக்குது பாருங்கள். இந்த கேனில் தான் இருக்குது. சூப்பராக வந்துட்டுருக்குறாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம இட்லி பூச்செடி எப்பவும் போல் நல்லா தளன்னு நல்லா மொட்டு வச்சு பூத்துக்கிட்டு இருக்கிறாங்க. மாதுளையும் எப்பவும் போல் சூப்பராக நிற்கிறாங்க, அழகாக வந்துகிட்ருக்குறாங்க. நம்ம பாட்டு மாற்றினதுக்கப்புறம் காய் காய்ச்சா போதும். இப்போ வந்து நம்மளுக்கு மொட்டும் வரல. அதுக்கப்புறம் இருந்த மொட்டெல்லாம் கொட்டினதுக்கப்புறம் மொட்டும் வரல. உரமும் கொடுக்கணும் செடிங்களுக்கு, மறுபடியும் கொடுத்து பார்த்தா தான் தெரியும். அப்புறம் வந்து நம்ம பார்க்க போகிறது இன்றைக்கி திராட்சை செடியும் கூட. இந்த திராட்சை பார்த்திங்கன்னா கீழே வந்து வந்திருக்குது கிளை. இது வந்து விடாமல் நான் வந்து கட் பண்ணி விட்டுருவேன். மேலே மட்டும் தான் கொடி விட போகிறேன். அப்புறம் அதிலே தக்காளி செடி ஒன்று, அப்புறம் இஞ்சி எடுத்து வச்சு முளைச்சிருந்தது. அது பக்கத்துலேயே மறுபடியும் இன்னும் முளைச்சி வந்திருக்குது. அது அந்த இஞ்சிலேருந்து தான் வந்திருக்குது. அப்புறம் இது வந்து பேரி ரோஸு. இதுவுமே துளிர் இல்லாமல் ஒன்று துளிர் வருது. ஆனால் அந்த எறும்பு வந்து ஒரு பூச்சி கொண்டு வருது இல்லையா, அது கொண்டு வந்தோடனே அப்படியே இதுவாகிடுது. நல்லா கொத்தாக மொட்டு வைக்குங்க. இதுவும் சின்னதாக ரொம்ப பட்டன் ரோஸு மாதிரி பூக்கும். இந்த மல்லியில் வச்சு கட்டுறதும் போல் சின்னதாக இருக்கும். இந்த பட்டன் ரோஸும் இப்போ தான் நிறையா பூத்துது, உங்களுக்கே தெரியும். இப்போ ஒரு பூ இருக்கிறாங்க. அப்புறம் துளிர் எதுவும் வரல, வந்து தான் வைக்கணுமே மொட்டு வச்சு நம்மளுக்கு பூக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா திராட்சை கொடி பாருங்கள், இங்கே தான் அதிலே படர விட்டுருக்குறேன். சின்னதாக தான் இது இருக்குது. சரிங்க, இன்றைக்கி இந்த வீடியோ அதோட முடிச்சிக்கலாம். நாளைக்கு பார்க்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். டாட்டா, பாய்.